இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அம்மாவை ஏமாத்துற துரோகி யாரு? அவன் எப்ப வருவான்? ரேவதி அவ பெத்த பையனை குடிச்சு வந்திருப்பாளா? நிச்சயமா வந்திருப்பா. ஏன்னா சாமியாரை வச்சு அவளை செம்மையா மிரட்டிருக்கல. ரேவதி, நீ பெத்து வச்சிருக்கிற கள்ள புள்ளைய நான் பார்த்ததும் அதே இடத்துல உங்க 2 பேரையும் கொல்லதான் போறேன் பாரு. இந்தாங்கய்யா, அர்ச்சனை பண்ணி. சரிம்மா. ஓம் அன்னையே போற்றி ஓம். என்னது, ரேவதி இவங்களோட இருக்கா? ரேவதி தனியா அவ பையனை மட்டும் கூட்டிட்டு வந்தா காரியம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். இவ என்னடானா இலக்கியா ஜானகின்னு குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கா. எஸ்எஸ்கே எங்கே இன்னும் காணோம். அத்தை, என்ன அங்கே பாத்துட்டு இருக்கீங்க? அது நான் எதுவும் பார்க்கலையே, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்க முகமே சரியில்லை. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா இரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா ஆமா, நல்லா இருக்கிற முகத்தை பாரு. ரேவதி, நீ அந்த ஜோசியரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து உன் முகம் ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி கௌதம்க்கு அர்ச்சனை பண்றோம்ல, இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ கவலைப்படாத. சரி. அத்தை, யார் போன்ல? தெரியல, ஏதோ புது நம்பரா இருக்கு. அதான் அடிச்சுட்டே இருக்கல, எடுத்து பேசி பாரு, யாருன்னு தெரியும். ஹலோ ரேவதி, நான் வந்துட்டேன். நீ இப்ப ஹலோ, கேக்குதா? கேக்குதா? நான் கோயிலுக்குள்ளதான் இருக்கேன். ரேவதி, ஹலோ, நான் சொல்றது கேக்குதா? ஹலோ, சரியா கேட்கவே மாட்டேங்குதே. ஹலோ, ஐயோ, எதுவுமே கேட்கலையே. ஹலோ, இங்க டவரே இல்ல போல இருக்கே. ஹலோ ரேவதி, அந்த பக்கமா போய் பேசு, டவர் கிடைக்கும். சரி, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஹலோ 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 ஹலோ, எங்க இருக்கீங்க? அது அது இருக்கட்டும். நீ எதுக்கு தனியா வராம கௌதம் இலக்கியான குடும்பம் மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க? நான் வேணும்னு கூட்டிட்டு வருவேனா? அவங்களும் வர மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் என்னங்க பண்ணட்டும்? என்ன பேசுற? இவங்களை வச்சுக்கிட்டு நாம எப்படி கல்யாணம் பண்றது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? சரி, நம்ம பையன் எங்க? அவனை கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமா ஆமா, வந்துருவான் வந்துருவான், அவன் இப்ப வந்துருவான். என்ன சொல்ற? அவன் இன்னும் வரலையா? அவன் இல்லாம எப்படிமா? இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அது வந்து நம்ம பையன் கையில தாயத்தை கட்டினா தானே அவனுக்கு ஆயுசு நல்லா இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டானான்னு கேட்டேன். நம்ம பிள்ளை இங்க வந்துருவான், நீங்க கவலைப்படாதீங்க. ஏங்க, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் கோயிலுக்குள்ளதான் இருக்கேன். நீ எப்படியாவது பின் பக்கத்துக்கு சீக்கிரம் வா. என்ன? சரி, நாங்க வந்துடுறேன்.
இலக்கியா, நான் போய் கோவில் செடியில பூ பறிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி. அம்மா யாரும்மா போன்ல? அது ஏதோ ராங் நம்பர்ப்பா. ஓ. சரி, நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேன். ராங் நம்பர் கிட்டங்க இவ்வளவு நேரம் பேசுவாங்க? இல்ல, போன் பண்ணது ரேவதி அம்மாவை ஏமாத்துறான் அயோக்கியம் தான். அவனை தான் ரேவதி அம்மா பார்க்க போறாங்க. இப்பவே அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இங்கதானே வர சொன்னாரு. ரேவதி அம்மா எங்க போனாங்க? ஆளைய காணுமே. என் பழைய வாழ்க்கைக்கு சாட்சியா இருக்கிற ரேவதியையும் அவளோட புள்ளையையும் இன்னையோட அழிக்கிறேன். நான் தாலி கட்டுறேன்னு சொன்னதை நம்பி இங்க வந்திருக்கா பாரு. சரியான லூஸ். வா ரேவதி வா. ஐயோ, யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்குங்க. இப்படி பயப்படுறவ எதுக்கு அவங்களை கூட்டிட்டு வரணும்? நீங்க சொன்ன நம்புங்க. நான் கோயிலுக்கு போறேன்னு சொன்னதும் ஜானகியும் இலக்கியம் வரேன்னு சொல்லிட்டாங்க. போதாததுக்கு இலக்கிய வேற வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லி கிளம்பிட்டா. அதுக்கு மேல நான் உங்களை தடுத்தா என் மேல உங்களுக்கு சந்தேகம் வராதா? அதான் எப்படியாவது சமாளிக்கலாம். நான் இங்க சரி சரி விடு. சரி, நம்ம பையன் எங்க? அவன் எப்ப வருவான்? அவனை பார்க்கணும்னு தான் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்க தானே போறீங்க, எதுக்கு அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? என்னோட அவசரம் எனக்கு தான் தெரியும் ரேவதி. அவனை பார்த்ததும் அவனை அப்படியே. ஏன், என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல இல்ல, உங்க முகம் திடீர்னு வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சுங்க? அது இல்ல 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 இல்ல, அது நம்ம புள்ளைய காமிக்கிறேன்னு இத்தனை நாள என்ன காக்க வச்சுட்டே. அதான் அந்த ஆர்வம் தாங்க முடியாம என் உடம்பு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொறுங்க, நீங்க நம்ம புள்ளைய பார்க்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. நீங்க அவனை பார்த்ததும் இவனா நம்ம புள்ளன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஏன், என்ன விஷயம்? அது அவனை பாக்குறப்ப உங்களுக்கே புரியும். அப்படியா? நாங்க 3 பேரும் ஒன்னா வந்ததுனால தாலிய கடையில போய் வாங்க முடியல. நீங்க போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அதெல்லாம் ரெடியா வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாரு, இது பாரு. முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தாலியை என் கழுத்துல கட்டுங்கன்னு சொன்னப்பவே நீங்க கட்டியிருந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்பவும் நான் தாலியை கட்டுறது சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லடி, உன்னையும் உன் பிள்ளையையும் சாகடிக்கிறதுக்கு. ரேவதி, பழசெல்லாம் எதுக்கு நினைச்சுக்கிட்டு? இனிமே நாம சந்தோஷமா இருப்போம் என்ன? சரிங்க. ஆமா, நீங்க இங்க வந்தது தாட்சாயணிக்கு தெரியாதா? தெரிஞ்ச விடுவாளா ராட்சசி? நான் கோயிலுக்கு வந்தது, உன் கழுத்துல தாலி கட்டுறது, இது எதுவுமே அவளுக்கு தெரியாது. ரேவதி அம்மா நிச்சயமா அந்த அயோக்கியனை தான் பார்க்க போயிருக்காங்க.
ஆனா எங்க அவங்க ஆளைய காணோம். சரி வாங்க, இந்த தாலியையும் தாயத்தையும் பூசாரி கிட்ட கொடுத்துடலாம். எதுக்கு? தாலி கட்டுறதுக்கு 9:30ல இருந்து 10:30 வரைக்கும் தான் முகூர்த்த நேரம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ, அந்த நேரத்துல தான் இலக்கியாவும் வேண்டுதலை நிறைவேற்ற போறா. அதனாலதான் இப்பவே பூசாரி கிட்ட தாலியையும் தாயத்தையும் கொடுத்து சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி ரெடியா வைக்க சொல்லிடலாம். இலக்கியா வேண்டுதலை நிறைவேற்றினதும் நம்ம தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆ, ரேவதி தாலி கட்டுறதுலயே குறியா இருக்கா. ஆனா அவ புள்ளைய காமிக்க மாட்டேங்கிறாளே. என்னங்க யோசிக்கிறீங்க? ஆ, 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 நீ சொல்றது சரிதான். அப்படியே செஞ்சிடலாம். ஆ, வா வா, என்ன வா. பூ பறிச்சிட்டு வரேன்னு போன ரேவதி அத்தை இன்னும் எங்க காணும்? அத்தை, ரேவதி அத்தை இன்னும் வரல. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரவா? சரி, பார்த்துட்டு வா. வந்துருவாங்க. சரி. ஆ, ரேவதி, நம்ம பையன் அவன் வந்துடுவான்ல. ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க அவன் கையில தாயத்து கட்ட தானே போறீங்க. அப்ப நீங்க அவனை பார்த்து தானே ஆகணும். ஆமா ஆமா. சரி வா வா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? அங்க பெரிய சன்னதியில ஜானகி, இலக்கியா, கௌதம் எல்லாருமே இருப்பாங்க. நம்ம அங்க போனா மாட்டிக்குவோம். அந்த பக்கம் ஒரு சாமி சன்னதி இருக்கு. அங்க தாலியை கொடுத்து பூஜை பண்ண சொல்லிடலாம். வாங்க. சரி. எங்க போனாங்க அத்தை? ஐயோ, எஸ்எஸ்கே இங்க எப்படி வந்தாரு? ரேவதி அத்தை வேற அவர் கையை பிடிச்சிட்டு வராங்க. ஒண்ணுமே புரியலையே. கௌதம் எஸ்எஸ்கேவை பார்த்தா இங்க ஒரு பெரிய ரணகலமே ஆயிடுமே. கௌதம், இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நான் இங்க சும்மா சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். அப்படியா? சரி வாங்க போலாம். இல்ல நீ போ, நான் வரேன். ஐயோ வாங்க கௌதம், வாங்க. ஏய், ஏன் தொந்தரவு பண்ற? நீ போ இலக்கியா, நான் இப்போ வந்துருவேன். ஐயோ கௌதம், ஜானகி அத்தை உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க. சொன்னா கேளு, நான் இப்போ வந்துருவேன். போ. ஐயோ நீங்க வாங்க வாங்க, சொல்றேன்ல வாங்க. வாங்க கௌதம். கௌதம் வாங்க. வாங்க. ஐயா ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. ஏங்க தாலியை கொடுங்க. ஐயா 9:30ல இருந்து 10:30 மணிக்குள்ள கல்யாணம். இந்த தாலியையும் தாயத்தையும் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி வச்சிருங்க. இந்தாங்க. சரிம்மா, சிறப்பா செஞ்சிடலாம். ஆமா, கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை எங்க? எங்களுக்கு தான் கல்யாணம். உங்களுக்கா? இந்த வயசுலயா? என்ன பண்ண சொல்றீங்க ஐயா? இந்த வயசுல தான் எனக்கு புத்தியே வந்துச்சு.
30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு தான் விமோச்சனம் தேட போறேன். நீங்க தாலியையும் தாயத்தையும் பூஜையை பலமா பண்ணி ரெடியா வச்சிருங்க. முகூர்த்த நேரத்துல வந்து நாங்க கல்யாணம் செஞ்சுக்கிறோம். ஆ? சரியா? வாங்கிக்கங்க. இந்தாங்க. இந்தாங்க. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிருங்க. சிறப்பா செஞ்சு வைக்கிறேன், ஆ. கவலையே படாதீங்க. சரி, நல்லது. அப்புறம் ரேவதி, எங்க நம்ம பையனை காணோம்? ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுமா. ஐயோ, கௌதம் நம்ம பையன்னு தெரியாம அவனை வர சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் இந்த கோயிலுக்குள்ள தான் இருக்கான். கௌதம பார்த்தா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நம்ம புள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. நான் அவனை பார்க்கணுமா. இவ்வளோ நேரம் பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மாட்டீங்களா? வந்துருவான், இருங்க. சரி சரி, என்ன காணோன்னு இலக்கியாவும் ஜானகியும் தேடிட்டு வந்துருவாங்க. நான் போறேன். நீங்க முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருங்க. சரியா? இருங்க, நான் வந்துடுறேன். ஆபீஸ்க்கு போகாம இங்க என்ன பண்றாரு? எஸ்எஸ்கே எங்க போனாரு? இங்க தானே இருந்தாரு. ரேவதி, ரேவதி இங்க என்ன பண்றா? எஸ்எஸ்கேவும் ரேவதியும் ஒரே கோயில்ல ஒரே நேரத்துல எப்படி? அப்போ ரெண்டு பேரும் என்ன இது? ஒரே குழப்பமா இருக்கு. எஸ்எஸ்கே என்கிட்ட சொல்லாம கோயிலுக்கு வந்திருக்காருன்னா அப்ப ஏதோ தப்பு நடக்குதுன்னு சந்தேகமா இருக்கேன். எஸ்எஸ்கே வேற ரேவதியை பத்தி கேட்டா ஏதாவது மழுப்பிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். எஸ்எஸ்கே இங்க இலக்கியா, கோவில்ல வேண்டுதலுக்கான ஏற்பாட்டெல்லாம் பூசாரி பண்ணிட்டாரா? என்ன இலக்கியா பாக்குற? வா போலாம், வா. நில்லுங்க. அந்த எஸ்எஸ்கே எதுக்கு இங்க வந்திருக்காரு? சொல்லுங்க அத்தை. எஸ்எஸ்கே வா, என்ன சொல்ற? அந்த ஆளு எதுக்கு இங்க வந்தாரு? சும்மா நடிக்காதீங்க. பூ பறிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு நீங்க அவரை பார்க்க போனது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் அந்த எஸ்எஸ்கேவும் கைய புடிச்சுக்கிட்டு ஒன்னா நடந்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். இங்க என்ன நடக்குது? அந்த எஸ்எஸ்கேக்கு இங்க என்ன வேலை? சொல்லுங்க. நாம கோவிலுக்கு வந்தது அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எதுக்கு இங்க வந்தாரு? எஸ்எஸ்கேவை இங்க வர சொன்னதே நான் தான். நீங்க வர சொன்னீங்களா? என்னத்த சொல்றீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க? கௌதம் இப்ப அவரை பார்த்தா என்ன பண்றது அத்தை? கௌதமும் எஸ்எஸ்கேவும் இன்னைக்கு ஒருத்தர் பார்க்க தான் போறாங்க இலக்கியா. கௌதம் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு ஜோசியர் சொன்னதா உன்கிட்ட சொன்னது எல்லாமே போய். கௌதமை நான் இங்க கூட்டிட்டு வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காக தான். வேற விஷயமா? என்னது அது? உன்னை கைவிட்டவன் கையால தாலிய வாங்கிக்க. பூஜை பண்ணி உன் புருஷன் கையால உன் புள்ளைக்கு இதை கட்டிவிடு. நீங்க கண்ட கனவு உண்மைதான். கௌதமோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நீங்க உங்க புள்ளையோட அப்பாவை உங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கௌதமோட அப்பா கையால நீங்க தாலியை கட்டிக்கீங்க. என் புள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல இலக்கியா. இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.